Taste the Daily. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. வடக்கு திட்டை கிராமத்தில் உள்ள கமலா நடேசன் தம்பதியரின் கூரை வீடு எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சிறுபான்மையினரின் காவலர்கள் என கூறிக்கொள்ளும் திமுக அரசு கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லும் மீனவர்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா வருகிற மார்ச் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இத்திருவிழா தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பாரம்பரிய மீனவர் சங்க தலைவர் நல்லதம்பி, கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லும் மீனவர்களுக்கு அரசு தலா 100 லிட்டர் டீசல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு இந்த திருவிழா கொண்டாடுறதுக்காக இந்த 74 ஒப்பந்தத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அதே போன்று இந்திய இலங்கை உறவுகள் பேணுவதற்காகவும் இங்கிருந்து போற திருப்பயணிகளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 to 3000 ரூபாய் வரை செலவழிச்சு அந்த திருவிழா ஏற்பாடுகளை ஊக்கப்படுத்தும் போது இலங்கைக்கு பணம் கொடுக்குறாங்க. அதே போன்று நம்ம தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த உதவியும் செய்யறது இல்லை. ஆனா இப்ப போற நாட்டுப்படைகளுக்காக 100 லிட்டர் டீசல் கொடுத்து இந்த பயணத்தை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். 12 மாத ஊதியம், நிரந்தர பணி, UGC ஆணையிட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த 57,700 ரூபாயை மாத ஊதியமாக வழங்க வேண்டும் என 30க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தங்களது கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் நாள்தோறும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என கௌரவ விரிவுரையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசே UGC நிர்ணயித்த 57,700 உடனடியாக வழங்கு. தமிழக அரசே கௌரவ விரிவுரையாளர்களை வஞ்சிக்காதே. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த அந்த வாக்குறுதியை கேட்கிறோம். UGC நிர்ணயித்த சம்பளத்தை உச்சநீதிமன்றம் பல முறை வான் பண்ணியும் அதை அந்த பணத்தையாவது எங்களுக்கு பெற்றுத்தரணும். மகளிருக்கு பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு இல்லை, பார்த்தீங்கன்னா கௌரவ விரிவாளர்களுக்கு ஒரு என்ன சொல்றது கைட் பண்ணுறதுக்கான ஒரு கைட்ஷிப் கூட இங்கே இல்லாமல் அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கும். அதான் சொல்கிறேன், கௌரவன்ற பேரில் தான் இருக்குது சார். எந்த ஒரு கௌரவமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். தருமபுரி மாவட்டம் மரண்டஅள்ளி அருகே எரிவாயு சிலிண்டர் வெடித்து ஒருவர் படுகாயமடைந்தார். சீரியம்பட்டி கிராமத்தில் மாதேசன் என்பவரின் வீட்டில் எரிவாயு சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியதில் அவர் தீக்காயங்களுடன் தூக்கி வீசப்பட்டார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்ததுடன் படுகாயமடைந்த மாதேசனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் வீட்டின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்த நிலையில் வீட்டிலிருந்த உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரமடை ஒன்றியம் காலம்பாளையம் ஊராட்சி சீலியூர் கிராமத்தில் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 41,50,000 மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் AK செல்வராஜ் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.